வைகை கரை காற்று சாங் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சார் வந்து மியூசிக் வந்து ரெக்கார்டிங்கே பண்ணலை. அவர் வாயில சொல்ல சொல்ல நீங்களை ஆக்ட் பண்ண சொல்லுவார், அவ்வளோதான். ஆனால் நான் அதுக்கப்புறம் வேற படம் போய் ராமநாதன் சார் படம் அடுத்த படம் பண்ணும்போது ராமநாதன் சார் அப்படியே எங்கள் சாருக்கு ஆப்போசிட், பேசவே மாட்டார். அவர் பேசவே மாட்டேன்னு அவர் வாயை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ ரவி அண்ணா கிட்ட சொல்லுவேன், என்ன ரவி அண்ணா இவர் ஒன்றுமே பேச மாட்டேங்கிற, நம்ம டேரக்டர் எவ்வளோ பேசுவார், எவ்வளோ மியூசிக் போடுவார், நமக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் அப்படின்னு. ஸோ அப்படியே ஒரு ஆப்போசிட் தான் ராமநாதன் சார். ஆனால் எனக்கு எங்கள் டேரக்டர் எப்போ கூப்பிட்டாலும் சந்தோஷமாக வந்து நிற்பேன்னா எங்கள் டேரக்டருக்காக தான். ஸோ எங்கே இருந்தாலும் எங்கே சுற்றினாலும் நான் வந்து ஏதாவது கோயிலுக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு என்னுடைய டேப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் டேரக்டரோட சாங்ஸ் தான் இருக்கும். எங்கள் டேரக்டர் தான் எனக்கு எல்லாமே, சகலமும் எங்கள் டேரக்டர் தான். ஸோ அவர் சகலக்கெல்லாம் வல்லவன் மட்டும் இல்லை, சகல தெய்வமும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் இந்த நேரத்தில் இப்படி நடக்கும், இப்படி பண்ணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அவ்வளோ சந்தோஷம் இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் என்னை கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார்.